பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ எனக்கு சொந்தமானவன் என்று உரிமையோடு கூட இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக உருவாக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னை சிருஷ்டித்தேன், இப்பொழுது உன்னை நான் இஸ்ரவேலாய் உருவாக்கினேன். நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தமான. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நானே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், இஸ்ரவேலே, நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறந்துவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை மறவாமல் நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் வலது கையை பிடித்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா 44 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போல நான் அகற்றிவிட்டேன், உன்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போல நான் உன்னை விட்டு அகற்றிவிட்டேன். இந்த காலை வேளையில
ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவரே தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தைப் போல் அகற்றி விடுகிறேன், உன் பாவங்களை கார்மேகத்தைப் போல் அகற்றி விடுகிறேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீ என் பக்கமாய் திரும்பு என்று சொல்லுகிறார். நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன், என்னுடைய சொந்த இரத்தத்தினால் உன்னை மீட்டு கொண்டேன் என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:9 சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்மை அழைத்த தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை நான் வெறுத்து விடவில்லை, ஒருபோதும் உன்னை வெறுத்து விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம். நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் என்னுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், எனக்கு சொந்தமானவன் என்று இந்த காலை வேளையில் உரிமையோடு கூட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் அகற்றிவிட்டு இந்த காலை வேளையில் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. அவருடைய எல்லா விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றி அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.